ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்வீட்டான கேக் தான். வீட்டிலே நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்வீட்டான கேக் தான் வீட்டிலே நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். மைக்ரோ ஓவன் இல்லாமல் நம்ம அடுப்புலேயே இன்றைக்கி பாத்திரத்தை வச்சு தான் நம்ம கேக் செய்ய போகிறோம். இது மாதிரி நீங்கள் வீட்டிலே குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் மொபைல் ஆப். இந்த ஆப்பில் போய் நீங்கள் உங்களுக்கு தேவையான எல்லா பொருளுமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். என்னோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் நான் பின் பண்ணியிருக்கேன். எல்லோரும் லிங்கை டச் பண்ணி நீங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னென்ன பொருள் வேணுமோ நீங்கள் அதில் பார்த்து உங்களுக்கு ஆர்டர் கொடுத்துக்கலாம். நம்ம வீட்டுக்கு டெய்லி யூஸ் பண்ணுற ஆயில், சர்ஃப், பிஸ்கெட், இந்த மாதிரி நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பொருள் எல்லாமே அதில் அவைலபிளாக இருக்கும். எல்லா ப்ராடக்ட்டுமே ரொம்ப ஒர்த்தாக இருக்குது. ஆச்சி மசாலா, சக்தி மசாலா, இந்த மாதிரி எல்லா ப்ராண்ட்லையுமே உங்களுக்கு என்னென்ன ப்ராண்டில் வேணுமோ எல்லா ப்ராண்டுமே அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே போய் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் சர்ச் கொடுத்து அதில் தனியாக என்ன வேணும்னு நீங்கள் சிப்ஸோ சாக்லேட்டோ டைப் பண்ணி நீங்கள் சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பொருள் எல்லாமே வந்துடும். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இந்த பவுல்லே நம்ம எல்லா மெஷர்மெண்ட்டையும் நம்ம எடுத்துக்கலாம். நான் 2 கப்பு மைதாவுக்கு 1 கப் சீனி எடுத்திருக்கேன். ஸோ 1 கப் சீனி எடுத்துகிட்டு நம்ம அதை பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். தனியாக ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 முட்டை எடுத்துருக்கோம். 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு மிக்சியில் நல்லா மிக்ஸ் பண்ணி அடித்து எடுத்துக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் அளவுக்கு நம்ம நல்லா மிக்சியில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு ஒரு 1/2 கப் கப்பில் நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். முட்டையும் ஆயிலையும் ஒன்றாவே நம்ம மிக்சியில் போட்டு அடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு முட்டையோட அந்த நம்ம சுகர் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருந்தோமா அதையும் நம்ம மிக்ஸ் பண்ணி போட்டு அடிச்சுக்கலாம். நம்ம முட்டையும் சுகரையும் ஒன்றா மிக்சியில் போட்டு அடித்தோன்னா அது சுகர் சீக்கிரமே பவுடர் ஆகாது. அதனால தான் நம்ம சுகரை ஃபஸ்ட்டு அடித்து வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம முட்டையை பீட் பண்ணிக்கிட்டோம். நான் உங்கள்கிட்ட ஸ்பூன்லேயும் நம்ம நல்லா முட்டையை நல்லா பீட் பண்ண முடியும்னா அதுலேயே நல்லா ஸ்பீடாக நுர வர அளவுக்கு நம்ம அடிச்சுக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அடித்து வச்சுருக்க முட்டையில் 2 கப் மைதா ஆட் பண்ணியிருக்கோம். 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டிருக்கோம். பேக்கிங் சோடா கம்மியாகவே ஆட் பண்ணிக்குவோம். ஏன்னா நம்ம வீட்டில் சாப்பிட்றோம். ஸோ கம்மியாக நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சமாக நம்ம ஆயில் சேர்த்துக்கிட்டு ஒரு 6-7 ஏலக்காய் தட்டி எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃப்ளேவருக்காக ஸ்மெல் நல்லாயிருக்கும். இல்லை எங்ககிட்ட வெனிலா எசன்ஸ் இருக்குன்னா நீங்கள் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளோட ஃப்ளேவர் பொறுத்து தான் இருக்குது. எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ இந்த திக்னஸ் வந்தால் போதும். இப்போ நம்ம ஒரு பட்டர் ஷீட் எடுத்துகிட்டு அதில் ஆயிலை தடவிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் அந்த ஷீட்டை போட்டு அதுக்கு மேலே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த இதை மிக்ஸடை நம்ம அதில் ஊற்றி வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த அளவில் பாத்திரத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அடுப்பில் ஒரு சட்டியை காய வச்சு அதுக்கு மேலே நம்மளோட இந்த பாத்திரத்தை வச்சு மூடி வச்சிட்டோன்னா நமக்கு கேக் ரெடி ஆகிடும். 1/2 அன் ஹவர் ஆகிடுச்சு. ஒரு அரை மணி நேரம் நம்ம பாயில் பண்ணால் போதும். பாருங்கள், நம்மளோட கேக் ஒரு பிளேட்டில் திருப்பி வச்சோன்னா நமக்கு அழகாக வந்துருச்சு. நட்ஸ் எல்லாம் சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள், கேக் உடையாமல் இருக்குது. நம்ம பாத்திரத்தில் கீழே தண்ணி வச்சு நம்ம பாயில் பண்ணதுனால ப்ரௌன் கலராக வராமல் கொஞ்சம் ஒயிட் கலராக வந்துருக்கு. நம்ம ரொம்ப அழகாக சிம்லேயே வச்சுக்கணும். சிம்லேயே வச்சுட்டு 1/2 அன் ஹவர் வச்சோன்னா நமக்கு ஈஸியான ஒரு கேக் நமக்கு ரெடி ஆகிடும். டிசைனுக்காக லைட்டாக முந்திரி அப்புறம் பாதாம் இந்த நட்ஸ்லாம் லைட்டாக உடச்சிட்டு மேலே தூவிட்டு இருந்தோம். ரொம்ப அழகாக இருந்துச்சு. பாருங்கள், சாஃப்டாகவும் இருந்துச்சு. நம்ம வீட்டில் சும்மா இருக்க டைமில் சும்மா ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்தாலே போதும். நாங்களும் ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்தது. என்னோடய பையன் அவங்க பாட்டிக்கு கொடுத்தான் டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. Happy to you.